இந்த கதை கள்ளிக்காடுங்கிற கிராமத்துல நடக்குது. அந்த ஊர்ல எல்லா வருஷமும் மக்கள் விநாயகர் சதுர்த்திய சிறப்பா கொண்டாடுவாங்க. அந்த கிராமத்துல ஒரு காமெடி குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துல சின்ன பாப்பா பெரிய பாப்பான்னு மாமியார் மருமகள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போடுற குடுமிப்பிடி சண்டைய வேடிக்கை பார்க்கறது தான் அந்த ஊர் மக்களோட பொழுதுபோக்கே. சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் வடிவேலு கோவை சரளா மாதிரி போடுற சண்டைய பார்க்க அவ்வளோ வேடிக்கையா இருக்கும். எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் கூட கிராமத்துல விநாயகர் சதுர்த்திய விமர்சையா கொண்டாடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினாங்க. வீட்டுக்கு வீடு விநாயகரை அலங்காரம் செஞ்சு ஊரே மணக்கிற அளவுக்கு லட்டு செஞ்சு வச்சு கொண்டாட திட்டமிட்டாங்க. எப்பவுமே குளுகுலுன்னு இருக்க அந்த கிராமத்துல எல்லாரும் மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடும் குழந்தைங்க கூட விளையாடிக்கிட்டும் எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா வீட்டுல மட்டும் வழக்கம் போல சண்டை தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஏதாவது புதுசா செய்யணும்னு முடிவு செய்யறா சின்ன பாப்பா. அவங்களோட வீட்டு முற்றத்துல ஒரு பெரிய மாயாஜால ஸ்விம்மிங் பூலை கட்டி வைக்கிறாங்க. நல்ல உயரமா படிக்கட்டு எல்லாம் வச்சு கட்டி இருக்க அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்க தண்ணியில தான் பெரிய மாயாஜாலமே இருக்கு. அப்படி என்ன மாயாஜாலம் அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்குன்னா, அங்க இருக்கிற தண்ணியில மூழ்கிற மனுஷன் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நடக்குமா. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட். அந்த படிக்கட்டுல யாரு முதல்ல ஏறி நீச்சல் குளத்துல குதிச்சு வேண்டிக்கிறாங்களோ அவங்க கோரிக்கை தான் நிறைவேறுமா. எலை முத்து, ராக்காயி, மூக்கையா, எல்லாரும் கேளுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நான் ஒரு மாயாஜால ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்கேன். அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு யார் என்ன கேட்டாலும் அதை நிறைவேற்றும். இந்த கிராமத்திலே சக்தி வாய்ந்தவ இந்த சின்ன பாப்பா தான்னு கின்னஸ் புக்ல என் பேர் வர்றதுக்காக வேண்டிக்க போறேன்டோய். இதை கேட்ட சின்ன பாப்பா மருமக பெரிய பாப்பாக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. அவ மனசுல இப்படி நினைக்கிறா, அதெப்படி நான் இருக்கும்போது உங்க ஆசையை நிறைவேற விடுவேன் அத்தை. எல்லாருக்கும் முன்னாடி நான் முதல்ல அந்த தண்ணியில குதிச்சு என் கோரிக்கையை நிறைவேற்ற வைப்பேன். இந்த கிராமத்திலேயே சக்தி வாய்ந்தவ பெரிய பாப்பா தான்னு கின்னஸ் புக்ல என் பேரு வர வரைக்க ஓய மாட்டேன் இந்த பெரிய பாப்பா. எப்படியோ அமைதியா அந்த நாள் கழிஞ்சாலும் உண்மையான கோல்டுவா ரெண்டு பேருக்குள்ளேயும் உருவாகி இருந்துச்சு. மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சூரியன் கூட ரொம்ப பயத்தோடையே உதிச்சுது. விடிஞ்சதும் சின்ன பாப்பா பெரிய பாப்பாக்கு இடையில போர் தொடங்கிருச்சு. ரெண்டு பேரும் போருக்கு தயாராகி வந்தாங்க. சின்ன பாப்பா தனக்கு ரொம்ப பிடிச்ச சிகப்பு புடவை கட்டிட்டு தண்ணியில குதிக்கிறதுக்காக பொட்டு கூட வைக்காம வந்தாங்க. பெரிய பாப்பா பிங்க் கலர் ஸ்விம் சூட்டோட கூலர்லாம் போட்டுக்கிட்டு ஸ்மார்ட்டா வந்து நின்னா. ஏ பாப்பா, என்ன பாத்தியா? அழகா சிகப்பு புடவை கட்டி மேக்கப்பே போடலைனாலும் ஜொலிக்கிற சூரியன் மாதிரி பெண்களே பொறாமைப்படுற அழகுல வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த குளத்துல குதிச்சு இந்த கிராமவாசிகளோட மனசுல இடம் பிடிச்சு கின்னஸ் புக்ல இடம் பிடிக்கல. என் பேரு சின்ன பாப்பா இல்லடி. மறுபக்கம் பெரிய பாப்பா பிங்க் கலர் ஸ்விம் சூட்ல ஸ்டைலிஷ் தமிழச்சி மாதிரி மெர்சலா வந்து நின்னா. மாடனா இடுப்பையும் கையையும் வளைச்சு நின்னுக்கிட்டு கூலர் கிளாஸ்ல அவளோட அத்தைய பார்த்து, ஹஹா, ஓஹோ, அப்ப பூசணிக்காய்னு உங்க பேரை மாத்திக்க தயாரா இருங்க அத்தை. பாட்டி மாதிரி தள்ளாடி புடவைய தூக்கிக்கிட்டு நீங்க நீச்சல் குளத்துல குதிக்கிறதுக்குள்ள நான் இந்த ஸ்விம் சூட்ல தாவி குதிச்சிடுவேன். கடுப்பான சின்ன பாப்பா அவளை பார்த்து, அடியே, யார பார்த்து பாட்டின்னு சொன்ன? நானாவது புடவையில தான் பாட்டி மாதிரி தெரிகிறேன். ஆனா நீ ஸ்விம் ட்ரெஸ்லயே கிழவி மாதிரி தான் இருக்க. நான் எப்படி குளத்துல குதிக்கிறேன்னு பாரு. இப்படியே சண்டை போட்ட ரெண்டு பேரும் நீச்சல் குளத்துக்கு நடந்து போறாங்க. அந்த நீச்சல் குளம் உயரமா இருக்கு. படிக்கட்டுல இருந்து பார்த்தா மொத்த கிராமமுமே தெரியுற அளவுக்கு உயரமா இருக்கு. சின்ன பாப்பா முதல் அடி அந்த படிக்கட்டுல எடுத்து வச்சதுமே பெரிய பாப்பா சின்ன பாப்பாவோட புடவைய பிடிச்சு இழுக்கிறா. ஏய், என்னடி செய்யற? இதை யாராவது பார்த்தாங்கன்னா உன்னைத்தான் கேவலமா பேசுவாங்க. விடுறி விடுறி என் சேலைய. ஹஹா. சின்ன பாப்பா சொன்னதை கேட்ட பெரிய பாப்பா, யாராவது பார்த்தா இந்த பொண்ணுக்கு அவ அத்தை மேல எவ்வளோ பாசம் பாருங்க. இப்ப பாருங்க அத்தை நான் என்ன செய்யறேன்னு. பெரிய பாப்பா வேகமா படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சான். தன்னோட தோல்வியை ஏத்துக்க முடியாத சின்ன பாப்பா பக்கத்துல இருக்க சின்ன கட்டையை எடுத்து பெரிய பாப்பா கால்ல மெல்லமா தட்டுனாங்க. இதை எதிர்பார்க்காத பெரிய பாப்பா, ஆ ஆ அத்தை, என்ன செய்றீங்க நீங்க? ஆஹா,
இது சீட்டிங் இல்லையா? ஏன் புத்திசாலித்தனத்தை பாத்தியா? இந்த பக்கம் சின்ன பாப்பாவோட கணவர் மோகன், பெரிய பாப்பாவோட கணவர் கண்ணையா 2 பேரும் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது மோகன் கண்ணையாவை பார்த்து, ஏப்பா, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளை சாட்சி போடுவாங்கப்பா. வாங்க, நாம டீ கடைக்கே எஸ்கேப் ஆயிடுவோம். எடுத்தேன் பாரு ஓட்டம்னு 2 பேரும் டீ ஸ்டாலுக்கு ஓடி போய் மூச்சு வாங்க நிற்கிறாங்க. கையில டீ கிளாஸை வாங்கின கண்ணையா, சில்வண்டு சிக்கும் சிறுத்தை சிக்காதுன்னு நாம தான் ஓடி வந்துட்டோம்ல. மறுபக்கம் மாமியார் மருமகள் சண்டை தொடர்ந்துட்டு இருக்க, வழக்கம் போல அவங்க சண்டைய வேடிக்கை பார்க்க அந்த கிராம மக்கள்லாம் வர்றது மாதிரி நலன் நீலன் 2 பேரும் வந்தாங்க. நீலா நீலா, அங்க பாரு, இது மாயாஜால ஸ்விம்மிங் பூல். இதுக்குள்ள குதிச்சு நம்ம என்ன கேட்டாலும் அதை நிறைவேறும்னு சொல்றாங்க. நான் இந்த ஊரோட சூப்பர் ஹீரோவா ஆக விரும்புறேன் நீலா. இதை கேட்ட நீலன் உடனே திரும்பி, அப்போ எனக்கு நிறைய மிட்டாய் வேணும்னு தான் நான் வேண்டிப்பேன். கொஞ்ச நேரம் இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க சண்டையை பார்த்துட்டு அப்புறம் குதிக்கலாம். இந்த மாயாஜால ஸ்விம்மிங் பூல் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. குறும்புக்கார பிள்ளைங்க 2 பேரும் சின்ன பாப்பா பெரிய பாப்பா சண்டைய ஜாலியா பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் இப்ப கட்டி பிடிச்சிட்டு படிக்கட்டுல நின்றுட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பா மருமகளோட காலை பிடிச்சு இழுக்க, பெரிய பாப்பா மாமியாரோட புடவைய தன்னோட சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டா. மாமியார் மருமகளுக்குள்ள நடக்கிற சண்டைய அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து நின்று சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ தண்ணிக்குள்ள குதிச்ச சத்தம் கேக்குது. தண்ணிக்குள்ள இருந்தே ஒரு விசித்திரமான அசைவு தெரிஞ்சுது. தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வருது. அப்ப கணேசர் தன்னோட எலியாரோட அங்க தோன்றினாரு. இப்ப விநாயகர் மாடனா வேஷ்டி சன்கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு பார்க்க செம்ம மாடனா இருந்தாரு. அப்புறம் அவர் கையில ஒரு மேஜிக்கல் லட்டும் கூட இருந்துச்சு. அவர் கூட அவரோட தேரோட்டியான எலியாரும் இருந்தாரு. 2 பேரும் ஒரு ஸ்கூட்டர்ல வந்து நின்னாங்க. அப்போது கணேசர் சிரித்து கொண்டே பேச ஆரம்பிச்சாரு. என்ன விளையாடுறீங்களா? இன்னைக்கு கணேசரோட பர்த்டே. இன்னைக்கு யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் அமைதி வேணும்னு என்கிட்ட வேண்டுறாங்க. நீங்க இந்த அமைதியை குலைக்கிறீங்களே. சின்ன பாப்பாக்கும் பெரிய பாப்பாக்கும் கணேசரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. அதுக்கு பிறகு சின்ன பாப்பா கணேசரை பார்த்து, விநாயகரே, நீங்கன்னா எனக்கு ஃபேவரட். உங்களுக்காக நான் கொழுக்கட்டை எல்லாம் கூட செஞ்சு வச்சிருக்கேன். நான் தான் முதல்ல குளத்துல கால் வச்சேன்னு சொல்லுங்க. அத்தையோட பேச்சுல ஷாக்கான பெரிய பாப்பா உடனே கணேசர் கிட்ட, இல்ல கணேசா, இவங்க செஞ்சிருக்க கொழுக்கட்டெல்லாம் ரொம்ப ஓல்ட் ஸ்டைல். நான் உங்களுக்காக மாடர்ன் ஸ்டைல்ல கொழுக்கட்டை செஞ்சு தரேன். நான் தான் முதல்ல நீச்சல் குளத்துல கால் வச்சேன்னு சொல்லுங்க. கணேசர் திரும்பி எலியாரை பார்த்தார். அவர் சிரித்துக்கொண்டே இப்படி சொன்னார், பாருங்க எலியாரே, இவங்க 2 பேரும் ஆரம்பத்தை பத்தி தான் பேசுறாங்க. நாம என்ன செய்யலான்னு இப்ப நீயே சொல்லு. இப்படி செய்யலாம் பிரபு. அவங்க 2 பேருக்கும் மேஜிக்கல் லட்டு கொடுக்கலாம். அப்புறம் எவ்வளோ ஜாலியா இருக்குன்னு பாருங்க. உங்க சண்டையை நிறுத்திட்டு இப்ப நான் சொல்றத கேளுங்க. நான் உங்களுக்கு மேஜிக் லட்டு தரேன். இதை சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் நீங்கள் 2 பேரும் உங்களை பற்றி யோசிங்க. அப்புறம் சண்டை போடலாம். கணேசர் 2 பேருக்கும் ஒரு மந்திர லட்டு கொடுத்தாரு. சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் அவங்களுக்கு கொடுத்த லட்டை சாப்பிட்டதுமே அவங்க மனசுல ஒரு விதமான மாற்றம் ஏற்படுது. உடனே சின்ன பாப்பா மாடனா யோசிச்சு இதை சொல்றாங்க, ஏ பெரிய பாப்பா, இந்த ஸ்விம் சூட்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நானும் இந்த மாதிரி ஸ்விம் சூட்லாம் போட போறேன். இன்ஸ்டாகிராம்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இந்த கிராமத்தை பத்தி ரீல்ஸா போட்டு வைரல் ஆக்க போறேன். மறுபக்கம் சின்ன பாப்பா ட்ரெடிஷ்னலா யோசிச்சு அவளோட மாமியார் கிட்ட இப்படி சொன்னா, அத்தை, ஸ்விம் சூட் போடுற வயசா இது? இந்த வயசுல நீங்க ஸ்விம் சூட் போட்டீங்கன்னா உங்க மரியாதை என்ன ஆகும்? அதெல்லாம் நீங்க போகக்கூடாது. நீங்க புடவையோட தான் தண்ணியில குதிச்சு நீந்தணும். முதல்ல நம்ம கோவிலுக்கு போய் பிரசாதத்தை கொடுப்போம். இதை கேட்ட கிராம மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பாப்பா அங்க இருந்த சன்கிளாஸை எடுத்து போட்டுக்கிட்டு பெரிய பாப்பா கிட்ட சொல்றான், ஹே பெரிய பாப்பா, இப்ப தெரியுதா என்னோட ஸ்வாகு? இப்போ நாம் அந்த நீச்சல் குளத்தில் குதித்து செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுவோம்.
பெரிய பாப்பா தன்னோட மாமியாருக்கு ஏதோ மாடர்ன் பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சு கையில தாம்பூலத்தை எடுத்துட்டு வந்து கையோட, அத்தை, முதல்ல பஜனை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கடவுளோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வருவோம். மாமியார் மருமகளோட இந்த நாடகம் 1 மணி நேரத்தை நெருங்கி தொடர்ந்துட்டு இருந்தப்போ மேஜிக்கல் லட்டோட விளைவு மறையறதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் இங்க பிஸியா வாக்குவாதத்துல இருந்தப்போ அங்க நீலனும் நலனும் ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க ரெடியா நின்னாங்க. நீலா, நான் முதல்ல ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறேன். அப்போதான் நான் இந்த ஊருக்கு ராஜாவாக முடியும். அப்புறம் எல்லா மிட்டாயையும் நானே சாப்பிடுவேன். அப்புறம் 2 பேரும் குளத்துல குதிச்சிடுறாங்க. அவங்க குதிச்சதும் குளத்துக்குள்ள இருக்க மேஜிக்கல் தண்ணீர்ல பிரகாசமான வெளிச்சம் வருது. திடீர்னு காத்து வேகமா வீசுது. நலன் நீலன் 2 பேரும் மாயமா மறைஞ்சு போயிடுறாங்க. இவங்க மறைஞ்சதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அப்ப கணேசர் தோன்றி, கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளைங்க 2 பேரும் மாயாஜால உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா அவங்க திரும்பி வந்துடுவாங்க. அந்த உலகத்துக்கு போறதுக்கு நீங்களும் இந்த நீச்சல் குளத்துல குதிக்கணும். பெரிய பாப்பா, நம்ம 2 பேரும் தண்ணியில குதிச்சு அவங்க 2 பேரையும் காப்பாத்துவோம். ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு படிக்கட்டில் ஏறினாங்க. கிராம மக்கள் எல்லாரும் ஆரவாரம் செஞ்சு என்கரேஜ் பண்ண 2 பேரும் ஒன்றா தண்ணியில் குதிச்சாங்க. இவங்க குதிச்சதும் தண்ணியில் தங்க ஒளி வந்துச்சு. அவங்க 2 பேரும் மாய உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. அங்க நலன் நீலன் 2 பேரும் மலை போல குவிச்சு வச்சிருந்த மாயாஜால லட்டு மேல உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அவங்கள சுத்தி ராட்சசர்கள் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்கள சாப்பிட்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. சின்ன பாப்பா தன்னோட சேலையால ராட்சசர்கள் கழுத்தை நெரிச்சு கொள்ள, பெரிய பாப்பா நவீன தந்திரங்களை பயன்படுத்தி ராட்சசர்களை ஓடி போக வைக்கிறா. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த மாயாஜால உலகத்துல திடீர்னு ஒரு ராட்சசன் வந்து நின்னான். அவன் பேரு பேஜாரு பாபு. இந்த ஸ்விம்மிங் பூல் என்னோடது. நான் தான் இதுக்குள்ள இந்த மாயாஜால உலகத்தை படைச்சேன். இதுல யார் குதிச்சாலும் உடனே என்னோட மாயாஜால உலகத்துக்குள்ள வந்துடுவாங்க. இப்போ நீங்க எல்லாரும் என்னோட அடிமைகள். இப்போ நீங்க 2 பேரும் என்னோட காவல்ல இருக்க போறீங்க. அந்த ராட்சசனை பார்த்ததும் பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்னு 2 பேரோட காலும் நடுங்கி போச்சு. ஆனாலும் மாமியார் தைரியமா பேசினாங்க. நீ தான் எங்களை பார்த்து பயப்படணும் ராட்சசா. இந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு போக எங்களுக்கு ஒரு வழி கிடைக்காமலா போயிடும். என் உலகத்துக்குள்ள ஒரு தடவை வந்துட்டா அவங்க யாரும் திரும்பி போனதா சரித்திரமே இல்லை. அவன் பேச்சு கேட்டதும் மருமகளும் சின்ன பசங்களும் பயந்து போயிட்டாங்க. ஆனா நம்ம சின்ன பாப்பா பயப்படுற ரகமா என்ன? அவங்க தான் பயம் காட்டுற ரகமாச்சே. அவங்க உடனே தன்னோட புடவை முந்தானையை எடுத்து அந்த ராட்சசனை சுத்தி கட்டி போட்டாங்க. அவ்வளவுதான், அந்த ராட்சசன் சத்தமா கத்த ஆரம்பிச்சிட்டான். ஏய் கிளவி, என்ன ஜெயிச்சிட்டு போக முடியுமா உன்னால? இது விளையாடுற நேரம் இல்லை கிளவி. இப்போ உடனே சின்ன பாப்பா, இங்கே பாரு குழந்தை, சின்ன பாப்பான்னு பேர் இருக்கதால பாப்பா மாதிரி இருப்பேன்னு நினச்சியா? பாப்பாடா, சின்ன பாப்பா. இப்போ தெரியுதா என் பவரு? இப்போ சொல்லு, அந்த பிள்ளைங்களை விடுறியா இல்லையா? ஏய் கிளவி, என்ன செய்கிற? உன் கூட ஒரே பேஜாரா போச்சு, என்னை அவுத்து விடு. ராட்சசனோட பேச்சை கேட்ட பாப்பாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அங்கே இருந்த மேஜிக்கல் லட்டுவை கையில் எடுத்து எதை பற்றியும் யோசிக்காம அந்த லட்டுவை ராட்சசனோட வாயில போட்டுடுறான். அந்த லட்டு உள்ளே போகாமல் அவன் வாயிலே சிக்கிடுச்சு. அவ்வளோதான், அவனோட கண்ணு பெருசாகி போச்சு. அவனோட பயங்கரமான குரல் காமெடியாக மாறி போயிடுச்சு. அவனும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, இந்த லட்டுல எதுவோ மஜாவா இருக்குதே. இப்போ சொல்லு, இந்த பிள்ளைங்களை விடுறியா இல்லை இன்னொரு லட்டு வேணுமா? ராட்சசனுக்கு வேற வழியே இல்லை. சின்ன பாப்பா, சரி பாப்பா, நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். நலன் நீலன் 2 பேரையும் விட்டுறேன். அப்புறம் சின்ன பாப்பாக்கும் பெரிய பாப்பாக்கும் பயந்து போய் அந்த ராட்சசன் தன்னோட மந்திரத்தை எல்லாம் பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் நம்ம உலகத்துக்கு திருப்பி அனுப்பி வச்சான்.
கள்ளிக்காட்டு கிராமத்துல இருந்த எல்லாரும் மாமியாரும் மருமகளும் 2 சிறுவர்களும் வர்றத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த பசங்களை காப்பாத்தின அவங்க தைரியத்தை பாராட்டி சல்யூட் வச்சாங்க. அப்புறம் கண்ணையா சின்ன பாப்பாவையும் மோகன் பெரிய பாப்பாவையும் தோல்ல தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. சின்ன பாப்பா ராட்சசனை தைரியமா கட்டி போட்டது. பெரிய பாப்பா புத்திசாலித்தனமா பேஜாரு பாபுக்கு மேஜிக் லட்டு கொடுத்து வாய அடைச்சதுன்னு கிராமத்துல எல்லாரும் சொல்லி பாராட்டி கொண்டாடுறப்போ விநாயகர் திரும்பவும் அங்க வந்தாரு. சின்ன பாப்பா பெரிய பாப்பா உங்க 2 பேரால தான் இந்த குழந்தைங்க காப்பாற்றப்பட்டாங்க. உங்க கோரிக்கை என்னன்னு இப்ப சொல்லுங்க. பெரிய பாப்பா சின்ன பாப்பா 2 பேரும் ஒரே நேரத்துல, விநாயக பெருமானே, நாங்க எல்லாரும் எப்பவும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழணும், அதுக்கு ஒரு வரம் கொடுங்க. ஆகட்டும், உங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். இனிமேல் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அப்பவும் நீங்க 2 பேரும் அந்த நீச்சல் குளத்துக்கிட்ட கொண்டாடி ஊரையே கலகலப்பா வச்சுக்கணும். அதுக்கு பிறகு அந்த கிராமத்துல சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஜோடி ரொம்ப பிரபலமாகி போச்சு. அவங்களோட சண்டையெல்லாம் அன்பா மாறி போச்சு. ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திய நீச்சல் குளத்துக்கிட்ட இருக்க இடத்துல ஜோரா கொண்டாடினாங்க.